Thank you, sir. அடுத்ததா பேச இருக்கவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மேஜிக்கலான படங்கள் கொடுக்கிற இயக்குனர், யாரடி நீ மோகினி, குட்டி, திருச்சற்றம்பலம் மாதிரியான தனது ஃபீல் குட் லவ் டிராமா கதைகள் மூலமா ஆடியன்ஸை தன்வசப்படுத்திய இயக்குனர் மித்ரன் ஜவஹர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த மேடை வந்து சாதாரண மேடை இல்லை, கடவுள் அமைத்த இந்த மேடை. கண்ணதாசன் சொல்லியிருக்காரு இல்லை, கடவுள் அமைத்த வைத்த மேடை, அந்த மாதிரி. ஸோ நான் ஏன் இங்கே இருக்கேன்னா, தன்ஷிகா ஏன்னா என் படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க மாதவன் வச்சு நான் அடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதிர்ஷ்டசாலி படத்தில் அவங்க வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றதுக்கு இந்த படங்களும் பக்கத்தில் இருக்கலுமே சாட்சி. எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. தன்ஷிகா வந்து லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கடந்து அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்கு கூட நாங்கள்லாம் இருக்கோம். ரஜினி சார் சொன்ன மாதிரி ஆண்டவன் வந்து நல்லவங்களை வந்து சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அவங்க எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். அவங்க பர்சனல் லைஃப் மட்டும் இல்லை, அவங்க கெரியரும் மிக அற்புதமாக இருக்கணும். அவங்களுக்கு எப்போதுமே என்னோட வாழ்த்துக்களும் பிரார்த்தனையும் இருக்கும். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக, சினிமா அப்படின்றது என்டர்டைன்மெண்ட் மீடியம் மட்டும் கிடையாது, அதன் மூலமா சமூகத்துல நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்பி உழைக்கக்கூடிய இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடை தன்ஷிகா உஷார் சார் மாதிரி ஸ்பெஷலான மேடை மாதிரி நானும் ரொம்ப ஸ்பெஷலாக தான் அதை பார்க்குறேன். ஏன்னா யோகிடா கபாலியில் நீங்கள் பண்ண கேரக்டர் பேர் இல்லையா, நல்ல ஞாபகம் இருக்குது. 2012 வந்து சென்னை KK நகரில் நாங்கள் விழித்திரு படம் ஷூட் பண்ணும்போது அங்கே ஸ்பாட்டில் ஒரு டைலாக் எழுதுனேன் வந்து, நீ நல்லா நடிக்கிற, நீ மட்டும் சினிமாவுக்கு போனீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட கூட நடிப்ப நீ அப்படின்னு. அந்த டைலாக் எழுதி ஷூட் பண்ண அடுத்த வாரமே அவங்க கபாலி கமிட் ஆகிட்டாங்க வந்து. ஸோ நாங்கள்லாம் ஸ்பாட்டில் பேசிப்போம் வந்து, பாருங்கள் சென்டிமெண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு. தன்ஷிகா பற்றி பேச நிறைய இருக்குது. என்னென்னா நிஜமாகவே அவங்க வந்து சார் உதயகுமார் சார் சொன்ன மாதிரி ஒரு உயர்ந்த மனுஷி தான் வந்து. சில பேரோட நம்ம வந்து அடுத்த படம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோன்றதே சினிமாவில் பெரிய விஷயந்தான் வந்து. சில பேர் நல்லா இருக்கணும், எப்படியாவது அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்களோட கெரியரில் அவங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு தினம் நம்ம வந்து மனதளவில் வேண்டிக்கிறது சில பேருக்காக தான் வேண்டிப்போம். தன்ஷிகா அப்படியாப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர். விழித்திரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு நைட்டில் நடந்த ஒரு படம். ஆக்சுவலி 11 மணிக்கு தான் ரோடு காம் ஆகும். நாங்கள் ஆனால் 6 மணிக்கே போயிடணும். 11 மணிக்கு ஷூட் பண்ண ஆரம்பிப்போம் வந்து. நிறைய ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ஒரு சென்னையில் அதுதான் முதல் நைட்டு படம். அதுக்கப்புறம் தான் மாநகரம் வந்தது, ஓனாய் மட்டும் கட்டிங்கலாம் வந்தது. ஆக்சுவலி அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஆனால் என்னென்னா ஏன் சொல்கிறேன்னா, தன்ஷிகா வந்து 5 மணிக்கே எங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ எல்லோரும் வந்து என்னென்னா நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு காலைல 6 மணிக்கு சீக்கிரம் போய் தூங்கிட்டு மறுநாள் ஷூட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லோரும் போனதுக்கப்புறமும் என் கூட இருந்து இந்த மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சார் எப்படி ஷூட், அதாவது என்னென்னா நிஜமாகவே வந்து ஒரு கேர் பண்ணிக்கக்கூடிய, எப்படி சார் நைட்டில் இவ்வளோ பார்க்குறோம், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, பட்ஜெட் இவ்வளோ போகுது அப்படின்னு சீரியஸாகவே ஒரு படத்தை பற்றின கன்சர்ன் உள்ள ஒரு பர்சன் அவங்க. ஒரு நல்ல புரிதல் உணர்வாங்க. ஏன்னா வந்து விழித்திரு படத்தில் தான் எல்லாருக்கும் தெரியும், ஒரு தேவையில்லாத ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்தது, ஒரு கான்ட்ரவர்சி நடந்தது.
அப்போ நிறைய பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ என்னைய கூட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, மேடையிலேருந்து நீ எல்லாருமே சிரித்தாங்க, மீராக்கு நீங்களும் சிரிச்சிங்க, என்ன பண்ணீங்க? நான் ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு நான் தனுஷியாவோட பேசும்போது ஒரு குற்றணர்வோடு தான் பேசினேன். இது நடந்திருக்கக்கூடாது, இப்போ அந்த நபரோட இது வரைக்கும் நான் பேசுகிறதே இல்லை அந்த சம்பவத்துக்கு பிறகு. ஆனால் அன்னைக்கு தனுஷியா நைட்டில் நான் பேசினேன், தனுஷியா மன்னிக்கணும், இது நடந்திருக்கக்கூடாது, தப்பாயிடுச்சு அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, சார் அதை விடுங்க சார், உங்களை பற்றி எனக்கு தெரியும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு நல்ல ஆக்ட்ரஸாக அவங்க அதை எப்போவுமே அந்த புரிதல் உணர்வோடு இருக்கக்கூடியவங்க. நிறைய கஷ்டப்பட்டாங்க விழித்திருக்காக. ஏன்னா விழித்திரு மேபி விஷால் சார் இருக்கக்கூடிய அந்த மேடை இருக்கிறதுனால அந்த விஷயத்தை இது பகிர்ந்துக்கிறதுக்கு தான் சரியான ஒரு மேடையாக இருக்குன்னு பார்க்குறேன். 2017 அக்டோபர் 16ஆம் தேதி படம் வெளியீடு அறிவிக்கும் போது தயாரிப்பாளர்கள் சங்கம் கூட்டமைப்பு ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு அந்த படம் அப்போ எனக்கு தீபாவளி வரைக்கும் 2 வாரம் இருந்தது. அந்த தீபாவளிக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு நாங்கள் அந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேபி அந்த ஸ்ட்ரைக்கினால சினிமாவுக்கு நல்லது நடந்ததா தெரியல, அது தெரியல. ஆனால் அதன் பிறகு நவம்பர் 3ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய மழையில் சிக்கணும். அதில் தன்ஷிகா மாதிரியான அந்த படத்தில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 கோடி ரூபா போச்சு. ஆனால் பணம் போனது கூட பெரிய விஷயம் இல்லை. தன்ஷிகா மாதிரியான நிறைய பேரோட உழைப்பு நினைக்கும் போது ஒரு பெருமழையில் கரைஞ்சு போச்சாங்கன்னு வருத்தப்பட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த நஷ்டத்துலேருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கான போராட்டமாக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். மேபி அந்த படம் அந்த அக்டோபர் 6ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்தால் அந்த படம் இன்னும் தன்ஷியாவுக்கு நிறைய படங்களை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா தன்ஷியாவோட உழைப்பு, ஏன்னா அவ்வளோ அழகாக அதில் காமெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய கதை. அந்த சம்பவத்தப்போ தான் தன்ஷியா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, விஷால் சார் கூப்பிட்டு பேசினார், ஆறுதல் கொடுத்தாரு அப்படின்னு. மேபி லவ் அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகிருக்குமோ நினைக்கிறேன். இல்லை, சரி, நிச்சயமாக அந்த ஆறுதலை அவர் வாழ்நாள் முழுக்க அவருக்கு நீங்கள் ஆறுதலாகவும் அவர் உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கணும். யோகிடா எல்லாரும் சொன்ன மாதிரி ஃபைட் மாஸ்டர், சினிமாட்டோகிராஃபர், எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக தன்ஷியாவோட ஹேர் ஸ்டைல், பெண்கள் நிறைய முடி வளர்க்கணும், பெண்கள் இப்படி தான் உடை பண்ணி அணிவிக்கணும், பெண்கள் இப்படி தான் இருக்கணுங்கிறதே ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான். முதல்ல புரட்சியே முடியை அடுத்து எரின்னு பெரியார் சொன்னார். ஸோ அதனால் அந்த அந்த கெட்டப்பே ரொம்ப நல்லா இருக்குது கபாலிக்கு பிறகு. இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் ஆகணும். தயாரிப்பாளர் சுரேஷ் சார், செந்தில் சார், இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா, எல்லோருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நிச்சயமாக விஷால் சாரோட ஒரு ஒரு கோரிக்கை, தன்ஷியாவுடைய ஒரு நல்ல நண்பராகவும் அவங்க ஒரு நல்ல நடிகை, திருமணத்துக்கு பிறகு அவங்கள நீங்கள் நடிக்க அனுமதிக்கணும். அவங்க நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா நானே அவங்கள பற்றி ஒரு 4 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறேன். ஐஸ்வர்யா ரகுபதியா அவங்கள நடிக்கிறதுக்கு அந்த காலம் தரேன், நீங்கள் நடிங்க. நீங்கள் நபிகள் நாயகத்தை ஏன் உங்கள் சம்பவத்துக்கு பொறுத்தீங்கன்னு தெரியல. மேபி அவர் முஸ்லீமாக இருக்கிறது, அவர் தன்னை பெரியாரி அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இல்லை வேண்டாம், அப்படி இல்லை. நபிகள் நாயகம் சொல்கிற ஒரு கோட்டை சொல்லிட்டு நான் அந்த உரையை முடிச்சுக்கிறேன். ஏன்னா பெண்கள் குறித்து நபிகள் நாயகம் எவ்வளோ சுதந்திரத்தை கொடுத்தாருங்கிறதுக்கு சொல்கிறான். எந்த மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவன் அதை அறியாமை கால வழக்கப்படி, அறியாமை அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பிறந்தாலே புதைச்சிருவாங்க. எந்த மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவன் அதை அறியாமை கால வழக்கப்படி உயிரோடு புதைக்கவில்லையோ, அதனை இழிவாக கருதவில்லையோ, அதை காட்டிலும் ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கவில்லையோ, அத்தகையவனை இறைவன் சுவனத்தில் புகுத்துவான், அதாவது சொர்க்கத்தில் புகுத்துவான். பெண்களை தவிர உலகத்தில் எதுவுமே இல்லை, பெண்களை மதிப்போம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தவசி, நரசிம்மா போன்ற படங்களோட நேர்த்தியான ஒளிப்பதிவாளர், தத்ரூபமா காட்சிகளோட உணர்வை ஆடியன்ஸ்க்கு கடத்தக்கூடிய ஒளிப்பதிவாளர் SK பூபதி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் கௌதம் கிருஷ்ணா அவர்கள் இந்த கதையை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த ஆக்ஷன் மாஸ்டர் கணேஷ்குமார் அவர்கள் நல்ல ஆக்ஷன் அமைச்சு இந்த படத்தில் எங்களுக்கெல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு
இந்த படத்தை எடுத்திருக்கோம். இந்த படம் வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக காஞ்சனா 2 படத்துல அறிமுகமாகி அதை தொடர்ந்து சதுரங்க வேட்டை பார்ட் 2, சிண்ட்ரெல்லா, ஒற்றை பனைமரம் மாதிரியான நல்ல நல்ல படங்கள்ல ஒர்க் பண்ணி இப்ப இந்த யோகிடா படத்துல 2 பாடல்கள் அமைச்சிருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் அஸ்வமித்ரா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வணக்கம் சார். வந்திருக்க எல்லா லெஜண்ட்ஸ்க்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு கௌதம் கிருஷ்ணா சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். விஷால் சார், சாய் தன்ஷிகா மேமுக்கு என்னோட பெரிய விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். உங்களோட ஆக்டிங்கில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சாங் நாங்கள் மேக் பண்ணோம். லிரிக்ஸ் எழுதும்போது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார். ஆர்வி உதயகுமார் சாரோட படம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சவுண்ட் இன்ஜினியர் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ கூட. ஸோ உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ் வேணும் இந்த படத்துக்கு. விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தனது அதிரடியான ஆக்ஷன் கோரியோகிராஃபி மூலமாக தனக்குன்னு தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்ட ஃபைட் மாஸ்டர், விவேகம், சிறுத்தை போன்ற படங்கள்ல அனல் பறக்கும் சண்டை காட்சிகளை அமைத்த மாஸ்டர் இந்த யோகிடா படத்திலையும் சூப்பரான ஆக்ஷன் பிளாக்ஸை உருவாக்கி இருக்காங்க. எஸ், மாஸ்டர் கணேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். விஷால் சார், இதில் எம்ஜிஆர்ன்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க. விஷால் சாருக்கு 6 பேக் ஃபைட் எடுத்தது நான் தான், சோலோ ஃபைட். அந்த அந்த எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹீரோ அவர். அதே மாதிரி தன்ஷிகா மேம், அவங்க ஃபேமிலி நம்பர் மேபி. ஏன்னா பாண்டியன் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் ஒரே கிளாஸில் ஃபைம்ஸில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. போட்டுற மலையிலும் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே நான் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கேன்றது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சிறுத்தையில் கார்த்திக் சாருக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுலேயும் அந்த வீட்டுக்கு வந்து அடிக்கும்போது அந்த எமோஷனல் கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த வாட்டி ஒரு கொடிக்காக அடிக்கும்போது எனக்கு ரொம்ப உண்மையிலே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சமான ஒரு சீக்வன்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வன்ஸ். ஏன்னா எனக்கு நாட்டுப்பட்டுனா ரொம்ப பிடிக்கும். இந்த சோல்ஜர்ஸ் இப்போ பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்து 2 பொண்ணுங்க தான், 2 ஃபீமேல் ஸ்டார்ஸ். ஸோ இன்றைக்கி யோகிடா அவங்களும் இன்றைக்கி ஒரு ஸ்டார் தான். அவங்க சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். கௌதம் கிருஷ்ணன் சார் ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் அந்த சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு, அடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ரொம்ப நன்றி அதுக்கு. அண்டு பூபதி சார் ரொம்ப நன்றி. அதுக்கான விஷயங்கள் அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, எல்லா ஆங்கிள்ஸ் இருந்தாலும், கேமராஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருந்தாரு. அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் சாங் பண்ணுங்க, சூப்பர் நைஸ், நல்லா இருந்தது. சந்தீப் சார் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி பெறணுன்று வாழ்த்துக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க, விஜயசாந்திக்கு அப்புறம், விஜயசாந்தி மேம்க்கு அப்புறம். ஏன்னா விஜயசாந்தி மேம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபைட் பண்ணுற ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து நமக்கு ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார், லேடி ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார்னால் இவங்க தான் இருக்கலாம். அதனால் வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தன்னோட 12வது வயசுலிருந்து நடனம் ஆட ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு பான் இண்டியா டான்ஸ் மாஸ்டரா இருக்கக்கூடிய மாஸ்டர் ராதிகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நம்பருக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் டு டைரக்டர் சார் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சார் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஃபைட் மாஸ்டர். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு படம். எங்கள் தன்ஷிகாவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு, நான் வந்துட்டு நிஜமாகவே சொல்கிறேன், டெய்லி நான் எனக்காக ப்ரே பண்ணும்போது ஒரு வார்த்தை தன்ஷிகாவும் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் அவங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு வில் பவர். அப்புறமா சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, வெறித்தனம் அவங்க மேலே, அவங்க அன்பு மேலே அப்படி ஒரு வெறித்தனம் எங்களுக்குலாம். அவங்க கூட இருக்க எல்லாருமே அப்படி தான் இருப்போம். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அவங்க.
சச் எ பியூட்டிஃபுல் லேடி. அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் ஒர்க்கர். நிறைய நான் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால தெரியும். அவங்க வந்துட்டு நான் தான் இருக்கிறதே ரொம்ப டெடிகேஷன் ஃபீமேல்னு நினைப்பேன். அவங்க எனக்கே ரொம்ப டஃப் கொடுப்பாங்க, அவ்வளோ ஒரு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் ஐ லவ் தன்ஷிகா. அப்புறம் விஷால் சாருக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் இவ்வளோ சாங்ஸ் பண்ணாலுமே எனக்கு அட்ரஸ் கொடுத்த ஒரே சாங் வந்து அவனிவன். அந்த அவனிவன் சாங்கில் என்னை ரெக்கமெண்ட் பண்ணது வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது வந்து விஷால் சார் தான். இன்றைக்கி விஷால் சார் இல்லைன்னா இத்தனை படங்கள் நான் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ பாலா சார் கிட்டே வந்துட்டு என்னை விஷால் சார் தான் வந்து என்னை பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக அவங்க எனக்கு ஈக்குவலாக ஆடுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. ஸோ அதுக்கு நான் இந்த மேடையில் விஷால் சாருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு, ஆனால் ரொம்ப சைலண்ட்டாகவே இருப்பார். ஸோ எனக்கு இந்த மேடையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தன்ஷிகா நாங்கள் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி மாதிரி எப்பவுமே நாங்கள் தட்டுறோம் தூக்குறோம், எவ்வளோ தான் வந்துட்டு கீழே விழுந்தாலும் நாங்களே எஞ்சி மண்ணெல்லாம் தட்டிட்டு நாங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி நாங்கள் திருப்பி வாருக்கு ரெடி ஆகிடுவோம். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நாங்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 நல்ல உள்ளங்களும் இணைய போகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இவங்க என்றைக்கும் இதே மாதிரி அன்போட அரவணைப்போட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் இந்த மேடையில் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.